இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி விநாயகர் சதுர்த்தி பிரசாதம். குட்டி குட்டியாக மணிமணியாக கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதில் பொடி வறுத்து அரைச்சி கொழுக்கட்டை தாளித்து செய்யும்போது அவ்வளவு சுவையாக இருக்கும். இது எப்படி செய்கிறதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சுருக்கேன். முன்ன பொடியை வறுத்துக்கலாம். 1 ஸ்பூன் உளுந்து, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் வெள்ளை எள்ளு, அரை டீஸ்பூன் ஜீரகம், அரை டீஸ்பூன் மிளகு எல்லாம் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். நல்லா வாசனை வரும். அந்தளவுக்கு கலர் மாதிரி பாருங்கள், வாசனை வருது. இப்போ நாம் இதோட மிளகாய் சேர்த்து வறுக்கணும். அது தனியாக வறுத்துக்கலாம். இப்போ இதை பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ லைட்டாக கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து மிளகாய் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்குங்க. நான் ஒரு 7 மிளகாய் சேர்த்துருக்கேன். அதில் காஷ்மீரி மிளகாயும் சேர்த்துருக்கேன். கருவேப்பிலை 2 கொத்து சேர்த்துருக்கேன். எல்லாம் சேர்த்து நல்லா வறுத்து ஆற வச்சு அரைச்சிக்கலாம். இப்போ ஆறிடுச்சு. நான் ஃபஸ்ட்டு மிளகாயை அரைச்சிக்கிட்டு வந்துடுறேன். நல்லா மிளகாயை இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்துட்டு இப்போ நம்ம வறுத்த அந்த பருப்பெல்லாம் சேர்த்து அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி பொடியை அரைச்சி எடுத்துக்கலாம். அதோட பெருங்காயத்தூளும் சேர்த்து அரைச்சிக்கிறேன். 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டோம்னா நல்லா வாசனையாக நல்லாயிருக்கும். இப்போ 1 கப்பு கொழுக்கட்டை மாவு எடுத்திருக்கேன். கடையில் வாங்கின மாவு தான். அதில் கொஞ்சமாக உப்பும் நெய் 1 ஸ்பூனும் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு அப்புறம்தான் ஊற்றணும். நல்லா தண்ணி கொதிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலந்துக்கலாம். மாவில் கையால் கலக்க முடியாது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கரண்டியால் நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒட்டுக்கா ஊற்றினோம்னா கொல கொலன்னு ஆயிரும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கிங்க. எனக்கு 1 கப்பு மாவுக்கு 3/4 கப்பு தண்ணி பிடிச்சிது. மாவுக்கு மாவு வித்தியாசப்படும். அதனால் ஒட்டுக்கா ஊற்றக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி தான் கலந்துக்கணும். நல்லா இந்த மாதிரி கலந்து ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். கை பொறுக்கிற சூடுக்கு வர வரைக்கும் இருக்கட்டும். அப்புறமே நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கை பொறுக்கிற சூடுக்கு வந்துடுச்சு. இப்போ நல்லா பிசைஞ்சு கொடுத்துக்கலாம் மாவை. இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு. இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். நல்லா சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். மாவு கையில் ஒட்டாமல் நல்லா வந்திருக்கு. இந்த மாதிரி பிசைஞ்சிக்கிட்டு உருண்டை பிடிச்சிக்கணும். குட்டி குட்டி உருண்டையாக நம்ம பிடிச்சி வச்சுக்கலாம். இது மணி கொழுக்கட்டைன்னு சொல்லுவாங்க, அம்மணி கொழுக்கட்டைன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஸ்டவ்வில் இட்லி பாத்திரம் வச்சுருக்கேன். தண்ணி நல்லா கொதித்த உடனே நல்லா ஆவி பறக்க தண்ணி கொதிக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம கொழுக்கட்டை இதில் வைக்கணும். இலை போட்டு நான் கொழுக்கட்டையை இதில் வைக்கிறேன். நீங்கள் துணி இருந்தால் துணி போட்டு கூட வைக்கலாம். இட்லி துணி போட்டு கூட நம்ம இப்படி வச்சு அடுக்கிக்கலாம். இந்த மாதிரி எல்லா கொழுக்கட்டையும் அடுக்கி மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக விடலாம்.
10 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். நல்லா வெந்துருச்சு. நல்லா மினு மினுன்னு தெரியுது பாருங்கள். அதிலே தெரியுது நம்மளுக்கு வெந்துருச்சுன்னு. இப்போ ஆறுட்டுன்னு நம்ம இதை எடுத்துக்கலாம். இப்போ ஆறிடுச்சு. கை பொறுக்கிற சூடுக்கு வந்துடுச்சு. இப்போ எடுத்து நம்ம தட்டில் வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் எண்ணெய் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். கடுகு 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். உளுந்து ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். கடுகு உளுந்தெல்லாம் நல்லா பொரிஞ்சு செவந்து வரட்டுன்னு இப்போ நம்ம கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம அரைச்ச பொடியும் சேர்த்து கலந்துக்கலாம். நல்லா இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கருகிடக்கூடாது. சிம்மில் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு. லைட்டாக உப்பு சேர்த்துக்கிறேன். இந்த கொழுக்கட்டைக்கு தகுந்த மாவுலேயும் உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் பார்த்து உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்குங்க. இப்போ நம்ம ஆவியில் வேக வச்ச கொழுக்கட்டையை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது வந்து ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸாக கூட செஞ்சு சாப்பிட்லாம். விநாயகருக்கும் பிரசாதமாக செஞ்சு வைக்கலாம். சட்டுன்னு ஈஸியாகவும் வேலை முடிஞ்சிடும். நல்லா காரசாரமாகவும் இருக்கும். ஈவினிங் வந்து பிள்ளைங்க ஸ்கூல்லேருந்து வர்றப்ப நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க. இப்போ நம்மளுடைய கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக அழகாக வந்திருக்கு பாருங்கள். இதே மாதிரி இதே அளவுகளோடு வீட்டில் செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.